வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து வெங்காயம். நான் வந்து வெங்காயம் வீட்டுக்காக வாங்கினேன். இது வந்து 1.5 கிலோ. அதை வந்து கூடையில் தான் போட்டு வைப்பேன். நாங்கள் கூரை வீட்டில் இருக்கிறதுனால எலி வந்துடும் சொல்லிட்டு. இப்போ இந்த கார்டனுக்கு இந்த வெங்காயத்தோலை தண்ணி எடுத்துடலாம். தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து செடிங்களுக்கு கொடுக்கலாம் சொல்லிட்டு அந்த வெங்காயத்தோலை உரித்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தில் இவ்வளோ தோல் கிடச்சிருக்கு. இப்போ வந்து இந்த பாட்டிலில் ஒரு 3/4 தண்ணி எடுத்திருக்கேன். இவ்வளோ தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தோலை வந்து இதில் ஊற வச்சிடலாம். நல்லா சிகப்பாக இந்த வெங்காய கலரில், இந்த வெங்காயத்தோல் எப்படி இருக்கோ அந்த கலரில் ஆகிற வரைக்கும் இதை வந்து ஊற வச்சிடலாம். இப்போ இதை வந்து நான் இந்த இடத்துல வச்சிருவேன். இதில் தான் வந்து சேகரித்து ஒரு தூண்லேயும் வச்சுருக்கேன். அந்த மாதிரி இந்த தூண் வந்து இந்த பந்தலோட தூண் வந்து 6 தூண் வச்சுருக்கேன். இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3, 4 தூண் வச்சுருக்கேன். 4 தூண்லேயும் ஒன்று தயார் பண்ணி ஒன்று வச்சிடுறேன். இந்த தூணில் வந்து வேப்பந்தண்ணி வச்சுருக்கேன். வேப்பிலை போட்டு ஊற வச்சுருக்கேன். அதுலேயே வைக்கிறேன். பாட்டிலில் இருக்கிற வெங்காய தோல் தண்ணி வந்து ஊறிடுச்சு. 3 நாள் ஆச்சு. இந்த அளவுக்கு கலர் மாறிடுச்சு. இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வடிகட்டிடலாம். இந்த தண்ணியை வடிகட்டி ஸ்ப்ரேயும் பண்ணலாம் செடிங்களுக்கு பூச்சி விரட்டியாக. இதை வந்து தண்ணியில் கலந்து செடிங்களுக்கும் ஊற்றிடலாம். எவ்வளோ கலர் மாறி இந்த தண்ணி வந்து எப்படி கலர் மாறிடுச்சு. இந்த அளவுக்கு ஆகிற அளவுக்கு 3 நாளைக்கு ஊற வச்சா போதும். இப்போ இதை வந்து நான் இந்த தண்ணியில் கலந்து செடிக்கும் ஊற்ற போகிறேன். அதே மாதிரி ஸ்ப்ரேயும் பண்ணுறேன். இதுலேயே வந்து இவ்வளோ சேர்ந்துருக்கு. மறுபடியும் 3 நாளுக்குள்ள இதையும் இதிலேயே ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி தண்ணி வந்து ஊறினதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம வந்து வெங்காயத்தை உரித்து ஒரு கவரில் சேர்த்து வச்சோம்னா அதையே வந்து எடுத்து மறுபடியும் போட்டு கூட தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த தண்ணியை வந்து அவுத்திக்கீரையில் ஒரே புழுவாக இருந்துச்சு, அதில் அடிச்சிட போகிறேன். இது மாதிரி கார்டன் வச்சுருக்கவங்க வெங்காயத்தை உரித்தா அதில் ஒரு பாட்டில் போதும், ஒரு சின்ன பாட்டில் இருந்தாவே போதும். அதில் சேர்த்து வச்சு தண்ணியை ஊற வச்சா நம்ம செடிக்கு வந்து ஸ்ப்ரேயும் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி எடுத்து செடிக்கும் வேர்லேயும் ஊற்றி விடலாம். அது மாதிரி நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்திட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.